பல்கலைக்கழகத்தில் புதிதாக தனியார் அமைப்பு, அதாவது டியூட்டர் என்ற தனியார் அமைப்பு அறக்கட்டளை உருவாக்கி அதன் மூலமாக பல்வேறு தனியார் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ததில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரான ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு பிறகு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இது தொடர்பாக பல்வேறு சோதனைகள் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றன. அது மட்டுமில்லாமல் இந்த முறைகேடு வழக்கில் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள் உட்பட பலருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி அவர்கள் மீதும் 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் கடந்த ஒரு 20 நாட்களுக்கு மேலாக அவர்கள் தலைமறைவாக உள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு அரசியல் அமைப்புகளும் பல்வேறு மாணவர் அமைப்புகளும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. ஏனென்று பார்த்தால் இந்த முறைகேடு வழக்கில் தொடர்புடைய துணைவேந்தரை தமிழ்நாடு ஆளுநர் நேரில் சந்தித்து அவருடன் தனிமையில் 20 நிமிடம் பேசிய அந்த சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சையும் ஒரு கேள்வியும் எழுப்பியுள்ளது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த முறைகேடு தொடர்பாக, அதாவது இந்த துணைவேந்தர் பொறுப்பேற்ற இந்த கடந்த 3 ஆண்டுகள், அதே போன்று பதிவாளர் பொறுப்பேற்ற இந்த 2 ஆண்டுகளில் நடைபெற்ற முறைகேடுகள் மற்றும் மோசடிகள் தொடர்பாக விசாரிப்பதற்காக தமிழ்நாடு அரசின் தணிக்கை குழு, அதாவது உள்ளாட்சி தணிக்கை குழு என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவினர் தற்போது பெரியார் பல்கலைக்கழகத்தில் தங்களுடைய சோதனைகளை தொடங்கியுள்ளனர். அந்த குழுவில் கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்டோர் உள்ளதாக தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளது. இந்த குழுவினர் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு இடங்களில் தங்களுடைய சோதனைகளை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக சிண்டிகேட் ஆய்வுக்கூடம் மற்றும் நிதித்துறை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த குழுவினர் தற்போது ஆய்வுகளை தொடங்கியிருக்கிறார். இந்த சோதனையாக தொடர்ந்து நீடிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையிலிருந்து துணை இயக்குநர் தலைமையில் உள்ளாட்சி தணிக்கை குழுவினர் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சோதனையின் முடிவில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் என்றும் பல்வேறு முக்கிய தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு பதவியேற்ற காலகட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள், அதாவது அந்த டியூட்டர் என்ற நிறுவனம் தனியார் நிறுவனம் மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு ஒன்றிய அரசின் சார்பில் வழங்கக்கூடிய பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தொகையிலும் முறைகேடு நடந்திருப்பதாக அந்த மாணவர்களை தெரிவித்திருந்தனர். அது மட்டுமில்லாமல் தகுதியில்லாத பேராசிரியர்களை நியமிப்பது, தகுதியில்லாத பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது போன்ற பல்வேறு முறைகேடுகள் இவர்கள் மீது உள்ளன. இந்த முறைகேடுகள் அனைத்தும் தொடர்பாகவும் தற்போது உள்ளாட்சி தணிக்கை குழுவினர் ஆய்வுகளை தொடங்கியுள்ளனர். இந்த ஆய்வின் முடிவில் பல்வேறு முக்கிய தகவல்களும் பல்வேறு முக்கிய ஆவணங்களும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆய்விற்கு பிறகு இந்த குழுவினர் அரசிடம் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் என்றும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த துணைவேந்தர் மற்றும் பதிவாளருடைய நடவடிக்கைகளுக்கு பேராசிரியர் சங்கமும் மாணவர் அமைப்பினரும் மற்றும் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த முறைகேடில் ஈடுபட்டுள்ள துணைவேந்தர், பதிவாளர் உள்ளிட்ட ஆசிரியர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் தலைமையின் கீழ் இந்த பெரியார் பல்கலைக்கழகம் இயங்கக்கூடாது என்ற கோரிக்கையும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது தணிக்கை குழுவினர், அதாவது உள்ளாட்சி தணிக்கை குழுவினர் தங்களுடைய ஆய்வுகளை தொடங்கியுள்ளனர்.